Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காமராஜர் பற்றி அவதூறாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் திமுகவை எதிர்த்து திண்ணை பிரச்சாரம் செய்வோம் என நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகிலுள்ள குலசேகரன் பட்டினத்தில் நாடார் ஒற்றுமை திருவிழா கூட்டம் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தியாகிகளுக்கு திருச்செந்தூரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தியாகிகளுக்கு திருச்செந்தூரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தர தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மத்திய அரசிற்கு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தியாத்தினார் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும். பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு பணம்பால் விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும். திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நாடார் சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப 36 தொகுதிகளில் நாடார்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும். குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா வருடந்தோறும் நடைபெறுகிறது. 10 நாள் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு 10 நாட்களும் திருச்செந்தூருக்கு குலசை எக்ஸ்பிரஸ் அல்லது திருச்செந்தூருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் 10 நாட்களும் இயக்க வேண்டும் என பக்தர்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். திருச்சி சிவா காமராஜரை பற்றி அவதூறாக பேசினார். இதுவரை அவர் வருத்தமோ மன்னிப்போ கேட்கவில்லை. அவர் வருகின்ற தேர்தலுக்குள் கேட்கவில்லாத பட்சத்தில் அவர் சார்ந்த கட்சியை தோல்வியடை செய்ய திண்ணை பிரச்சாரம் தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக செய்வோம். அவ்வளவுதான். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசி வருகின்ற திமுக இருக்க அமைச்சர்கள் 3 பேரு, சபாநாயகர் 4 பேர், இவங்க முதல்வர் நாடார் சமுதாயத்தில் இந்த மாதிரி காமராஜரை பத்தி தவறா பேசுறதுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அதை நீங்க சரி செய்யணும். அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு சிவா கிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா முதல்வரே அவர் கட்சி தலைவர்ங்கிற வகையில ஒரு வருத்தத்தையோ மன்னிப்பையோ கேட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் செய்யல. அப்படிங்கும் போது இதற்கெல்லாம் காரணமாக இருந்து 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார்கள் இருக்காங்க. ஒருத்தர் கூட இதை பத்தி வாய் திறக்கல. குறிப்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால 3 அமைச்சர்கள், ஒரு சபாநாயகர் இருக்காரு, அவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்களை தோற்கடிப்பதற்கு காமராஜர் தொண்டர்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நாங்கள் திண்ணை பிரச்சாரம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்.